நண்பர்களே, இன்று மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக எனக்கு அமைந்து போயிருக்கிறது. காரணம், எனக்கு ரொம்ப வருஷங்களாக சிறுவர்களாக இருக்கும் பொழுதே இந்த படத்தின் தயாரிப்பாளர் எனக்கு தெரியும். அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அவர். அதே மாதிரி கௌஷிக் என்னுடைய நடிகன், அற்புதமான நடிகன். கௌஷிக்கிடம் இருக்கும் அந்த மொபிலிட்டி, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பல தடவைகளில் என்னை அசத்தி இருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு படம் இயக்கி இருக்கிறார். என்னுடைய அது ஒரு கனாக்காலம் படத்தில் கூட அவர் he worked with me, with Priyamani and Dhanush. And Kaushik, I am so happy, I am so proud that you have finally directed a film, and I am really waiting to see that. And தயாரிப்பாளர் வித்யாசங்கர் எனக்கு ரொம்ப வருஷங்களாக தெரியும். நான் ஆந்திராவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஒரு சிறுவனாக என்னுடைய மூர்த்தியோடு வருவார். அவருடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அற்புதமாக இருக்கிறது. மணிரத்னம் படத்தில் வரும் அந்த இரட்டை சிறுவர்களில் ஒரு பையன்தான் இது என்பதை அறிகிறேன். அப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கும் ஒரு விஷயம், என்னுடைய படங்களில் மிகச்சிறந்த படம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டால் நான் என்னுடைய சந்தியாராகம் படத்தை தான் சொல்லுவேன். சந்தியாராகம் இஸ் மை ஃபேவரட் ஃபில்ம் எமங் மை ஃபில்ம்ஸ். அந்த படத்துக்கு இசையமைச்சது எல் வைத்தியநாதன். எல் வைத்தியநாதனுடைய இசை, L. Vaidyanathan is I think the elder brother of L. Subramaniam, who did music for Salam Bombay. Salam Bombay பேண்டிற்கு இன்னும் தெரியல, ஏதோ இது ரெண்டில் ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணார். He is a professor of music in Harvard University, US. அவருடைய அண்ணன் எல் வைத்தியநாதன். இப்போ இந்த படத்துக்கு எல் வைத்தியநாதனுடைய மகன் கணேஷ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. I feel so happy to be here today. அண்ட் எல் வைத்தியநாதனுடைய மியூசிக், எனக்கு என்னுடைய சந்தியாராகம் படத்துக்கு அவர் இசையமைச்ச அந்த அனுபவம், அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். He used only one violin for the entire re-recording, just one violin. No other instruments, no tablas, no percussions, nothing, no flutes, nothing. Just a one violin. We did the music. And I still ரிமெம்பர் தே. எனக்கு இன்னும் அவருடைய பங்களிப்பு எனக்கு இன்னும் மனசில் இருக்கு. அவருடைய மகன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஆஃப்கோர்ஸ் இஸ் எ வெரி மாடர்ன் யங்ஸ்டர். அந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸுக்கான படம், மாடர்ன் யங்ஸ்டர்ஸுக்கான படம் என்கிறப்போ ஒரு விஷயத்தை உங்களோட இங்கே பகிர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு படைப்பாளி எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எதுக்காக பண்ணுறது என்கிறத முடிவு பண்ணுறது அவனுடைய சுதந்திரம். That is his right, his freedom to decide what to do and how to do it and for what to do it. What is the motive? So, நான் இப்போ ஒரு திரைப்பட பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு வாத்தியாராக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒன் டே ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ, சார் நல்ல படம்னு அடிக்கடி சொல்கிறீங்க, வாட் இஸ் ஏ குட் ஃபில்ம் என்கிட்ட கேட்டான். கேட்டது ஒரு சாதாரண மாணவன் அல்ல, ஹி இஸ் அன் என்ஜினியர். ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கின என்ஜினியர் அவன் கேட்டப்போ அவனுக்கு சொதப்பரா ஒரு பதில் சொல்லி நான் தப்பிக்க முடியாது. ஸோ ஐ டோல்ட் ஹிம், தம்பி கிவ் மீ ஒன், ஐ டெல் யூ டுமாரோ என்று சொன்னேன். ஸோ அடுத்த நாள் அவளுக்கு சொன்னேன், நீ நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு வாட் இஸ் குட் சினிமா என்ன நேற்று ஒரு கேள்வி கேட்டேன். நான் அதுக்கு இப்படி பதில் சொல்ல விரும்புகிறேன். நல்ல சினிமா என்கிறது நம்ம அம்மாவுடைய சாப்பாடு மாதிரி இருக்கணும். சாப்பாடு என்கிறது பல கடைகளில், பல இடங்களில், பல ஊர்களில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அம்மா சாப்பாடை விட ருசியான சாப்பாடும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அம்மாவுடைய சாப்பாடு ருசி மட்டும் இல்லை, உன்னுடைய வயிற்றை கெடுக்கக்கூடாது என்ற அன்போடு பரிமாறப்படும் சாப்பாடு. ஸோ நல்ல சினிமா என்கிறது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, உன்னை கெடுக்க, உன்னுள் இருக்கும் மிருகத்தை உசுப்பி விடாத ஒரு சினிமா.
நமக்குள்ளே எல்லாம் ஒரு மிருகம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது எவ்ரிபடி நோஸ் தட். எனக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தேர் இஸ் அன் அனிமல் இன்சைட் யூ. அது தூக்கிக்கிட்டு இருக்கு. படம் பார்க்குறப்ப அதை உசுப்பி விட்டுறக்கூடாது நம்ம பார்க்குற படம். ஸோ அந்த மாதிரியான நமக்குள்ள நச்சுத்தன்மையை விதைக்காத ஒரு படம் நல்ல படம்னு நான் சொல்லுவேன். அண்ட் he said, sir, I now get the idea of a good film அப்படின்னா. ஸோ இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறணும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் நான் இந்த மேடையை வேறொரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறேன். ஐ நீட் டு டெல் தேங்க்ஸ் டு a couple of people. கே விஸ்வநாத் சார் இங்கே வந்திருக்காரு, a senior director whom I respect so much. I want to thank you. I never got to really thank you for giving me சங்கராபரணம். சங்கராபரணத்துடைய ஒளிப்பதிவை நீ பண்ணிக்க என்று என்னை கூப்பிட்டீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய மூர்த்தி, நாம் ஒளிப்பதிவு செய்ய வந்த முதல் படமான மலையாளம் 1971 நெல்லு என்கிற ஒரு படம். அந்த படத்திலிருந்து இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிற படம் வரைக்கும் என்னோடைய இருக்கிற என்னுடைய அசோசியேட், என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படத்தில் இது நான் இது வரைக்கும் வெளியே பப்ளிக்காக சொல்லலை, நானும் நடிக்கிறேன். ஸோ நான் கேமராக்கு முன்னாடி போக வேண்டிய நேரத்துல எல்லாம் மூத்தியை தான் கேமராக்கு பின்னாடி அனுப்புவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய பற்றையில் என்னை பக்கத்திலேயே இருந்து வளர்ந்த நான் ரசித்த ஒரு கவிஞன் முத்துக்குமார், அவரும் இந்த படத்தில் இன்வால்வ்டாக இருக்கார். அவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துகள். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லா நடிகர்களுக்கும், இசையமைப்பாளருக்கும், மற்ற எல்லாருக்கும், தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மை பிளெஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்மை சொல்ல போனால் எனக்கு இந்த படத்தினுடைய டைட்டில் கூட தெரியாமல் நான் வந்தேன். வரும்பொழுது போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். அந்த டைட்டிலே ரொம்ப கவித்துவமாக அழகாக இருந்தது, பனி விழும் நிலவு. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்பொழுது பாட்டு பார்த்தா ரொம்ப மெலடி தான், பட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாங், அந்த உஸ்தாவன்ற ஒரு தெலுங்கு சாங், தென் அந்த செகண்ட் சாங், 3 சாங்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா, அவர் வந்து எல் வைத்தியநாதன் சாருடைய சன். நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த 7வது மனிதன் படம் வந்து எங்கள் ஊரில் படமாக்கப்பட்ட படம். எனக்கு தெரிந்த தயாரிப்பாளர் தான் அந்த தயாரிப்பாளர். அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த காக்கை சிறகினிலே நந்தலாலான்ற ஒரு பாட்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை, அப்போ பெரும்பாலான தமிழர்களுக்கே ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங். அது ஒரு பாரதியார் பாடலை ரொம்ப எளிமைப்படுத்தி அது எல்லாரும் முணுமுணுக்கிற, ஒரு பாமர ரசிகன் கூட முணுமுணுக்கிற மாதிரி செய்த ஒரு நல்ல டியூன். அது நான் ப்ரெசன்டேஷன் அது வந்து வைத்தியநாதன் சார் தான். அவருடைய சன்றது தெரியுது நிச்சயமாக. இன்னும் சொல்லப்போனால் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. இவர் கிட்டத்தட்ட 32 அடி பாஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். அப்புறம் அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். யார் கேமரான்னு தெரியல, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். வாசன், ஓகே, வாசனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் கௌசிக் வந்து எனக்கு ஒரு நடிகராக தெரியும், இதில் வந்து டைரக்டராகவே ஒரு மிரட்டியிருக்கார் அவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இருக்கிறதுலே பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் வந்து பம்பாயில் ஒரு சின்ன பையனாக பார்த்த ஒருத்தர் தான் அந்த படத்தில் ஹீரோங்கும்போது, அது எனக்கு அவர் பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அந்த விடை தெரிலன்னா தலை வெடிச்சிடும். ஏதாவது ஒரு பாட்டு இந்த படத்தில், அந்த பாட்டு இந்த பாட்டு என்ன பாட்டு அந்த படத்தில், இல்லைன்னா இந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்னு அதுக்கெல்லாம் பதில் தெரிலன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி இவரை பார்த்ததுலேருந்து இங்கே வந்து இவர் எங்கே பார்த்துருக்கோன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா பம்பாய் படத்தில் சின்ன பையனாக நடிச்சோன்னு சொல்லும் பொழுது தான் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, இன்னொரு சோகமும் இருக்குது. நமக்குலாம் வயசாகிடுச்சுன்றது இப்போ தான் தெரியுது அவரை பார்க்கும்போது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கார். தென் அவங்க ஹீரோயின், அவங்க வந்து பார்க்கும்போதே த்ரிஷா தான் வர்றாங்க போல இருக்கு, வந்து ஹலோ சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அங்கீதான்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல படமாக, ஒரு பாலுமேந்திரா சார் படங்கள் பார்க்கும்பொழுது உண்மையிலே அந்த பணியை நம்ம உணர முடியும். அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இந்த பாட்டிலெல்லாம் இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பனி விழும் நிலவு கவிதைத்தனமான ஒரு தலைப்பு.
நிலவை பனியின் ஊடாக பார்ப்பதும் பனித்துளியை நிலா வெளிச்சத்தின் ஊடாக பார்ப்பதும் ஆனந்தமான ஒரு அனுபவம். நண்பர் கௌஷிக், அவரை ஒரு தேர்ந்த ஒரு நல்ல நடிகராக எனக்கு தெரியும். எங்கள் குருநாதர் பாலமகேந்திரா அவர்கள் இயக்கிய கதை நேரம் தொடர்களில் அவரை நான் அவருடைய நடிப்பாற்றலை பார்த்திருக்கிறேன். அவர் வெள்ளித்திரையில் நடித்த தூவானம் என்கிற திரைப்படத்திற்கும் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு படம் இயக்குகிறேன் என்று அவர் சொன்னபோது ஒரு இனிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அதற்கு பிறகு சந்தித்தோம். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். நீங்கள் விஷுவலில் பார்த்த அந்த லாஸ்ட்டு 2 பாட்டு, அந்த என்ன பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி நெஞ்சே நெஞ்சேன்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு அழகாக படம் பிடிச்சிருக்காரு. எல்வி கணேசன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. உங்கள் தந்தை எல் வைத்தியநாதன் அவர்களுடைய ரசிகன் நான். 7வது மனிதன் திரைப்படத்திலே பாரதியாருடைய வரிகளுக்கு மிக அற்புதமாக அவர் இசையமைத்திருப்பார். அந்த பாடல்களை நான் அடிக்கடி கேட்டு ரசிப்பதுண்டு. அதே போல பேசும் படம் திரைப்படத்திற்கு அவருடைய பின்னணி இசை மிக அற்புதமாக இருக்கும். அந்த படத்திற்கு அவருடைய வாரிசு எல்வி கணேசன் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பது பொருத்தமான ஒன்று. இந்த படமும் இந்த படத்தின் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Hi, my name is Eden. This is my second movie, Panivizhum Nilava. I'm here in the audio function of the movie. இந்த படத்தோட டைரக்டர் கௌஷிக் சார். இந்த படத்தில் என்னோட ரோல் இஸ் அஸ் அ காலேஜ் கேர்ள். இங்கே 5 சாங்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே ஒண்டர்ஃபுல் சாங்ஸ். எல்வி கணேசன் சாரோட மியூசிக். இதில் மெலோடி இருக்குது, காலேஜ் சாங் இருக்குது, லவ் சாங் இருக்குது, டான்ஸ் இருக்குது, நிறைய டான்ஸ் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸு. இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் இஸ் அஸ் எ வெரி பப்ளி கேர்ள். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அஸ் எ நார்மல் காலேஜ் கேர்ள். திஸ் த மூவி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபெய்த். ஐ ஹோப் யூ வில் ஆல் லைக் இட். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பனிவிழும் நிலவு படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த கௌஷிக் எனக்கு இந்த சூழல் சொன்னார். இந்த படத்தோட நாயகன் ஹிருதய் ஒரு கல்லூரி மாணவன். கல்லூரியில் விளையாட்டுத்தனமாக நிறைய வேலைகள் செய்கிறது, பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பார். அந்த விளையாட்டுத்தனங்கள்லாம் எப்படி வாழ்க்கையோட போக்கை மாற்றிடுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கரு. ஆனால் இந்த பாடல் கல்லூரியில் பாடுற மாதிரியான ஒரு பாடல். அதுக்கு இசை ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு இசை, செம்ம கேட்சியான ஒரு ஹெவி மெட்டல்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு டியூன் ஒன்று அனுப்பியிருந்தார் கணேஷ். அவர் இன்னைக்கு தான் நான் முதல்ல சந்திக்கிறேன். இந்த பாடல் ஒலிப்பதி வரைக்கும் பார்க்க முடியல அவரை. அந்த டியூன் கேட்கும்போது அவ்வளோ கேட்சியாக இருந்துச்சு. ஒரு ஹெவி மெட்டல்ஸை ஒரு காலேஜ் சாங் ஒரு பயங்கர யூத்ஃபுல்லான நம்பர் 1 பண்ணணும் அப்படின்னும் போதே வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் பாடலாசிரியர்கள் எல்லாமே அவங்களோட மொழியிலேயே பண்ணலாம், ஸோ கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்துப்போம். ஆனால் இப்போ அது ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பாடலில் ஆங்கில சொற்கள் நம்ம கலக்க ஆரம்பிச்சோம்னாலே ஒரு போர் அடிக்கிற ஃபீலிங். ரொம்ப ஒரு பழைய பாடலாக இருக்குது, காலேஜ் டீனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா ரொம்ப ஒரு பழைய பாடலோட ஒரு இது இருக்குது. நம்ம தமிழ்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கௌஷிக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் தமிழில் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட். ஏன்னா அந்த டியூன்லேயே ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அது அவருக்கு தெரிஞ்சு பண்ணாரான்னு தெரியல. ஒரு ரொம்ப அழகான ஒரு சிமெட்ரி ஒன்று கணேஷ் கொடுத்திருந்தாரு. அந்த சிமெட்ரியில அந்தாதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த ஹீரோட கேரக்டரை பத்தியும் அந்த கல்லூரியை பத்தியும் ஒரு அந்தாதி பண்ணலாம். ஸோ கம்பர் பயன்படுத்தின அந்தாதி எத்தனையோ வருடங்களா மொழியில இருந்த ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வடிவம் அது. ஏன்னா ஒரு வாக்கியம் முடியும், எந்த சொல்ல முடியுதோ அதே சொல்ல அடுத்த வாக்கியத்தை தொடங்கணும் அப்படின்றது அந்த பாடல் முழுக்கவே எப்படி இருக்கும். இந்த பாடல் இப்படிதான் ஆரம்பிக்கும். நானா என்றென்னை பார்க்காதே, பார்த்தால் என் பின்னே வாராதே, வந்தால் என்னோடு சேராதே, சேர்ந்தால் என் பேச்சை கேட்காதே, கேட்கும் பாட்டில் அர்த்தம் இல்லையா, அர்த்தம் எல்லாம் தேவையில்லையா, தேவை என்றால் நேற்று கோடிப்போ, போக போக பாதை இல்லையா, பாதை தீர்ந்தால் வானம் இல்லையா அப்படின்ட்டு இந்த பாடல் முழுக்கவே ஒரு சொல்ல முடிகிற சொல்ல இருந்து அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிச்சு, முடிகிற சொல்ல இருந்து அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிச்சு அப்படி பாடல் முழுக்க போகும். இந்த ஹெவி மெட்டல்ஸ் ஜான்ரை வழக்கமா இந்த மாதிரியான ஜான்ரைல சாங்ஸ் பாடல்கள் பண்ணும்போது சொற்கள் கேட்காது. ஏன்னா அந்த சவுண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா கணேஷ் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு வரிகளும் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வர சமயத்துல நான் வாத்தியங்கள்லாம் பின்னாடி கொஞ்சம் ஒலி அளவை கம்மி பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி முதல்ல, அப்புறம் வாழ்த்துக்கள்.
இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பாடல் முத்துக்குமார் அவர்களோட வரிகள்ல நெஞ்சை பாடல், அந்த பாடலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக படமாக்கியிருந்தாங்க அந்த பாடல். பாடியிருந்ததும் நரேஷ், சின்மயி 2 பேரும் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க அந்த பாடல். பாடல்கள் வெற்றி பெறவும், படம் வெற்றி பெறவும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. குட் மார்னிங் இங்கே எல்லா இருக்கிற டிக்னிட்டரிஸ்க்கும். கௌஷிக்கு ஐ திங்க் முதல் தரம் எனக்கு தெரிய வந்தது அந்த தூவானம் படத்தில் நடித்தப்போ. அண்ட் அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவருக்காக பாடுறதுக்கு. அண்ட் ஆனால் இன்னைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சர் பனிவிழ நிலவு இந்த மூவியில் எனக்கு பாட கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கௌஷிக்கு தான் நன்றி சொல்லணும், என்னை ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ வெரி மச் கௌஷிக். அண்ட் எல்வி கணேஷ் சரோட ஒரு 1 or 2 years, it's been around 2 years that we've been working together. And every song அவருக்கு பாடினது வித்தியாசமாக இருக்குது. ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த ஃபிலிமில் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் மெலடி, இட்ஸ் பியூட்டிஃபுல் டியூன். அண்ட் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் என்னை கூப்பிட்டதுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் பீங் கைண்ட் அண்ட் பேஷண்ட் த்ரூ அவுட் த ரெக்கார்டிங். ரெஸ்ட் இட்ஸ் அ யங் டீம். அண்ட் எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. பிக்சரைசேஷன் இஸ் ஃபென்டாஸ்டிக். And I would like to wish the entire team of Panivirum my best wishes and prayers for it to become a great success. Thank you very much for making me a part of this function. Thanks. வணக்கம், என் பேர் கௌஷிக், பனிவிழும் நிலவு படத்தோட டைரக்டர். இன்றைக்கி எங்களோட படத்தோட ஆடியோ லான்ச் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இந்த படத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க. எங்களோட எடிட்டர் லெனின் சார், எங்களோட டிஓபி டிஎஸ் வாசன் சார், மியூசிக் டைரக்டர் எங்களோட ஹீரோ ஆஃப் த ஷோ டுடே எல்வி கணேசன், சன் ஆஃப் மிஸ்டர் எல் வைத்தியநாதன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க. ஆடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. எங்களோட மியூசிக் லேபிள் வந்து சோனி. ஸோ இன்றைய நாள் வந்து உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த சாங்ஸ்லாம் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். இன்றைய காலகட்டத்தில் இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாங்ஸுமே அமைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் வரப்போகுது. அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு ரொமான்டிக் காமெடி என்டர்டெய்னர், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் மிஸ்டர் எல்வி கணேசன். நீங்கள் பனிவிழும் நிலவோட ஆடியோ லிஸ்ட்க்கு வந்திருக்கீங்க. இது மொத்தம் 5 சாங்ஸு. நான் முத்துக்குமார், விவேகா அண்ட் மதன் கார்கே எழுதியிருக்காங்க. நரேஷ், சின்மய், ஆலாப் ராஜு, எல்வி முத்துக்குமார் சுவாமி, பிரியா ஹிமேஷ், தென் நிவாஸ் பாடியிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி கம் காமெடி. டைரக்டர் கௌஷிக் அண்ட் வித்யாசங்கர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் அண்ட் ஹிருதய் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ விரைவில் தியேட்டருக்கு வந்துடும், நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். ஃபஸ்ட்டு ஐ தேங்க் மை ஃபாதர் எல் வைத்தியநாதன், பிகாஸ் அவரோட ட்ரைனிங்னால தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு. கேஆர் சார், ஆல் தி டிக்னிட்டிஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் வணக்கம். மதன் கார்கே சார் சொன்னார், இது மாதிரி வந்து இதில் ஸ்ட்ரக்சர் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்ததுன்ட்டு. ஸோ அது உண்மையிலே பண்ணது தான். என்னென்னா, ஒரு காம்போசிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிராமட்டிக்கலாக நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் வி கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஆல் தி திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான் அந்த இது. அதுக்கு முழுக்க இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஹெவி மெட்டல் ஃபேன் வந்து கௌஷிக் சார். ஸோ அவருக்கு வந்து ஒரு தமிழில் வந்து டேம் ஹெவி மெட்டல் சாங் வேணும், பட் ஆனால் இட்ஸ் நாட் டிஸ்டர்ப் த வேர்ட்ஸ். ஸோ அதனால் நாங்கள், ஏன்னா ஜென்ரலாக ஹெவி மெட்டல்னால் வெறும் கத்தி பாடுறது மட்டும்தான் ஒரு இதுவாக இருக்கும், பட் இல் பி மோர் ஆஃப் நாய்ஸி மியூசிக் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா, வி பிளான் இன் சச் வே ஹை பிச்சாக இருக்கும் சாங், பட் ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வில் நாட் டாமினேட் த லிரிக்ஸ். ஸோ அதுக்கு கௌஷிக் சாருக்கு அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எல்லா சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 3 சாங் நீங்கள் பார்த்துட்டீங்க, 2 வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, விஜயசங்கர் சாரை நாங்கள் தேங்க் பண்ணோம். ஏன்னா நாங்கள் என்ன ஆர்கெஸ்ட்ரா கேட்டாலும் சரி, என்ன சிங்கர்ஸ் கேட்டாலும் சரி, அவர் உடனே எதுக்கு எடுத்தாலும் சாங்கோட பெட்டர்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டுக்காக அவர் உடனே எங்களுக்கு ஓகே பண்ணுவார். அதுக்கப்புறம் ஐ தேங்க் நரேஷ் ஐயர் ஃபார் கம்மிங் அண்ட் அவ்வளோ பேஷண்ட்டாக எனக்கு எப்படிலாம் வேணுன்றதுக்காக கேட்டு நரேஷையும் சின்மையும் பாடினாங்க அந்த சாங்கு. தென் ஆலாப் ராஜு, தென் பிரியா ஹிமேஷ், எல்வி முத்துக்குமார் சாமி, தென் பால்காட் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் நிதேஷ்ரீ மகாதேவனும் பாடிருக்காங்க. அப்புறம் நிவாஸ் ஒரு நியூ சிங்கர் பாடிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் மை என்டையர் ஆர்கெஸ்ட்ரா டீம் அண்ட் மை இன்ஜினியர்ஸ் ஏஎம் சிவா சார், தென் பிரதீப்,
எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் முக்கியமாக நாமத்துக்குமார் சார் அண்ட் விவேகா அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட கேமராமேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டிங் கம்போசிங் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு அவ்வளோ எந்துவாக இருந்தார். இல்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் அவ்வளோ அழகாக ஃப்ரேம்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் லெனின் சார் அவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மாருதி சார் அவரோட ஆவரேஜ் எடிட்டர். ஸோ அவங்க 2 பேருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் என்டையர் டீம் அண்ட் எல்லாருமே ரொம்ப உழைச்சிருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி பணிவிடும் நிலவு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அனைவருக்கும் தாழ்மையான வணக்கங்களும் நன்றியும். இங்கே அமர்ந்திருக்கும் கனவுலக ஜாம்பவான்களுக்கு எந்த அன்பான நன்றி. என்னை ஊத்துவிக்க இந்த டைரக்டர், ப்ரொடியூசர் மற்றும் அனைத்து சக நடிகர், நடிகை, டெக்னீஷியன்ஸ் அவர்களின் என் சீரல் தந்தி வாங்குகிறேன். அண்ட் டுடேஸ் ஹீரோ, டுடேஸ் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எல்வி கணேசன் சார் என் படத்திற்காக இசையமைத்து தந்த ஒவ்வொரு பாடலும் அவர் புகழ் பாடும். என்னை போல் புதிதாக திரையுலகுக்கு வரும் நடிகர்களை என்றுமே ஊக்குவிக்க உதவித்து உங்களான பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு இந்த கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். தமிழ் திரையுலகில் முதல் படி எடுத்து வைக்கும் என்னை உங்கள் பிள்ளையா எண்ணி வளர்த்துவிட கோரி விடை பெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இழுக்கிற ஒவ்வொரு மூச்சிலும் ஆக்சிஜன் பதிலாக நான் சினிமா இழுக்கிறேன். அதனால நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் என்னோட படத்தோட ஒரு மீட்டிங்னு வரும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட், பயங்கர ஹாப்பினஸ். அது சொல்ல முடியாத எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் ரொம்பவே இசையை நேசிக்கிற ஒரு ஆள். சங்கடமானாலும் ஹாப்பினஸ் ஆனாலும் ஐ லிசன் டு சாங்ஸ். ஒரு சில என்னோட ஃபேவரட் சாங்ஸ் கேட்கும்போது நான் அதில் நடிச்சிருக்கவங்க மேலே ரொம்ப புறாம்படுவேன். ஐயோ இப்படியெல்லாம் சாங்ஸ் நம்ம கிடைக்கலையே. ஏன்னா நம்ம ஒரு சாங்ஸ் நடிச்சதுக்கப்புறம் என்னமோ நம்ம தான் அது லிரிக்ஸ் எழுதி, நம்ம தான் டியூன் போட்டு எல்லாமே நம்மளே கேப்சர் பண்ணி நம்மளே ஃபுல்லாக பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மை சாங் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இனிமேல் எனக்கு அந்த கவலை இருக்காது. தேங்க்ஸ் டு மை டியர் எல்வி கணேசன் சார். பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கும் பெருமையாக சொல்கிறதுக்கு என்னோட கிட்டியிலும் நிறைய சாங்ஸ், ஒரே படத்தில் அவ்வளோ அருமையான 5 சாங்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எனக்குன்னு ரொம்ப பெருமையான நாள் இன்னைக்கு. அவ்வளோ அருமையான சாங்ஸ். நாட் ஓன்லி த மியூசிக் டைரக்டர், ஒவ்வொரு வரியும் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக எழுதுனா என்ன லிரிக்ஸ் எழுதினவங்க சார் ரொம்ப நன்றி. சச் அ வண்டர்ஃபுல் சாங்ஸ் யூ ஆல் ஹவ் கிவன். அண்ட் மை ஃபேவரைட் சிங்கர்ஸ் சின்மயி, நரேஷ், wonderful. I am so proud to be here on this day. அவ்வளோ அருமையான மியூசிக். இந்த மியூசிக்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் த பப்ளிசிட்டி. ஐ ஹோப் ஒவ்வொரு படத்தில் வந்து ஒரு சாங் ஹிட் ஆனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு புது படம். ஐ நோ நாங்கள் எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் இல்லை, வி ஆல் ஆர் நியூ கமர்ஸ். ஸோ திஸ் சாங்ஸ் வில் டூ த ஸ்பீக்கிங் ஃபார் அவர் மூவி அப்படின்னு நான் நம்புகிறேன். இதிலிருந்து மக்கள் கேட்கும்போது ஐ ஹோப் தே ஆல் வில் லைக் இட். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், அவங்க என்ன இந்த படத்துக்கு எடுக்கலைன்னா நான் இங்கே சீனில் இருந்திருக்காது. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் behind the movie, behind the camera, crew, everybody, and wonderful co-artist. My thanks to all of you and media. Thank you for being here and please do support us. Thanks. வணக்கம், என் பேர் ஹிதய். இன்னைக்கு பணிவிடும் நிலவு ஆடியோ லான்ச், ஆடியோ ரிலீஸ், and LV Ganeshan has given the music 5 beautiful songs. We are looking forward for the songs to hit all over Tamil Nadu. ரொம்ப அருமையான லவ் சாங்ஸ் and 5 different genre, 5 different songs. Looking forward. படத்தில் என் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இட்ஸ் காலேஜ் கோயிங், காலேஜில் ஒரு குரூப் அந்த மாதிரி. அண்ட் தென் இந்த செகண்ட் ஹாஃப் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். யூத்ஃபுல்லான ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல படம். ஹாய், நான் பிரேம் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இண்டிகா கிளிட்ஸ்க்கு நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பணிவிடும் நிலவு ஒரு நல்ல யூத் சப்ஜெக்ட். இந்த படத்தில் நான் வந்துட்டு ஒரு 4 சாங் பண்ணியிருக்கேன். 4 சாங்கும் 4 வித்தியாசமாக வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி வந்து ஹீரோ ஆஃப் த டே மிஸ்டர் எல்வி கணேசன். அவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும். குருவாக நினைக்கிறவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி
அவங்க வந்து நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணுற ஒரு பாக்கியம் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. பாலுமேந்திரா சார் வந்து நான் வந்து என்னோடய குருவாக நினைக்கிறேன். எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நான் அதிகமாக ஒர்க் பண்ணது வந்து கே பாலச்சந்திர சாரோடையும் பாலுமேந்திரா சாரோடையும். இவங்க 2 பேரோட ஒரு பாதிப்பு என்கிட்ட நிறைய இருக்குன்னு கூட சொல்லலாம். யோசிக்கும் போது கூட அவங்களோட ஸ்டைலில் தான் நான் யோசிப்பேன். இன்றைக்கி அவங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்வி கணேசன் சாரை பற்றி சொல்லணுன்னா பயங்கர டேலண்ட். அவர் அமைதியாக பேசுகிறாரு, ஒன்றுமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காருலாம் நினைக்காதீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமேசிங்கான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவருக்குள்ளே எப்பவுமே ஓடிட்டுருக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அவர் வந்து சரி இது பதிலாக நம்ம இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வருது. எல்லாருமே வந்து இன்றைக்கி கீபோர்டு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் கீபோர்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அது இருந்தாலும் அவருக்கு அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஃபீல் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குற ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டேலண்டட் மியூசிஷியன் மிஸ்டர் எல்வி கணேசன். அண்ட் இஸ் கிவன் ஃபென்டாஸ்டிக் அவுட்புட். அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் ஒரு மெயின் காரணம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் முத்துக்குமார் சார், விவேகா சார் அண்ட் மதன் கார்கி சார். நிஜமாக ஒண்டர்ஃபுல்லான லிரிக்ஸ் ஒவ்வொரு சாங்ஸ்க்கும் எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் சிங்கர்ஸ் நரேஷ் ஐயர் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் வந்து ஒரு பிளெஸ்ட் வாய்ஸ். அது கேட்கும் போதே நம்ம வேறு ஒரு ஃபீலுக்கு போயிடுவோம். அண்ட் சின்மயி, ஆலப்ராஜு, பிரியா ஹிமேஷ், பால்காட் ஸ்ரீராம் சார் அண்ட் எல்வி கணேசன் சாரோட பிரதர் மிஸ்டர் முத்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சிங்கர். எங்களோட இந்த என்ன பண்ணுவேன் ஒரு ரீமிக்ஸ் பண்ணது வந்து அவர் பாடியிருக்காரு. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் மிஸ்டர் முத்து, எல்லோரும் பார்க்கணும் உங்களையும். அவரும் பாடியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் பிக்சரைசேஷன் வரும்போது எங்களுக்கு வந்து பிரேம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தருக்காரு. ப்ளீஸ் மிஸ்டர் பிரேம். இந்த படத்தில் பிரேம் வந்து 3 சாங் பண்ணியிருக்காரு, 4 சாங் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராதிகா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிஜமாகவே ஒவ்வொரு சாங்கும் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக கொரியோகிராஃப் ஆகிருக்குன்னா அது பிரேம்னாலையும் ராதிகானாலையும் தான். அண்டு அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இந்த 2 டான்ஸ் மாஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அசந்து போயிடுவீங்க. அது இல்லாமல் எங்களோட மற்ற டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. முக்கியமாக சொல்லணும்னா லெனின் சார், ஹீஸ் எங்களுக்கெல்லாம் வந்து அவர் காட் மாதிரி. அவரோட ஸ்டைலே வேறு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆவிட் எடிட்டர் மாருதி சார், வண்டர்ஃபுல்லான கட்டிங்ஸ். அண்ட் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் கேமராமேன் பேர் வேண்டி போயிடுவார். எங்களோட டிஎஸ் வாசன் சார், அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் எல்லோரும் சார் லவ் யூன்னு அவரை தான் பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒன்று பிறந்தா ஹீரோவாக பிறக்கணும், இல்லைன்னா கேமராமேனாக பிறக்கணுன்றது புரிஞ்சு போச்சு. அண்டு கூட நடிச்சிருக்கிற இந்த ஹீரோவோட கூட நடிச்சிருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ், தினேஷ், அருள்மொழி, வெங்கட். தினேஷ் வேறு ஏதோ இன்ஸ்பிரேஷன்லாம் சொன்னார். ஆக்டருக்கான இன்ஸ்பிரேஷன், விஜய்க்கான இன்ஸ்பிரேஷன். அப்போது டைரக்டருக்கும் ஏதோ இன்ஸ்பயர் டைரக்ட் பண்ணுவார் போல இருக்குது. ஃபோட்டோ எங்கே கொடுக்கணும்னு சொல்லி நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நானும் அப்பப்போ கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட ஹீரோ அண்ட் ஹீரோயின், தே ஆர் நிஜமாகவே ஒரு சூப்பர் பேர் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஹிருதயை பற்றி சொல்லணும்னா, ஆமாம் அந்த கலருக்கு என்ன ரகசியம் அப்படின்ட்டு அருள்மொழி கேட்டாப்புல யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்றாப்புல. என்னன்னு தெரில, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கார் அந்த ரீசனில் மட்டும். ஸோ அம்மா கிட்டேருந்து வந்ததா? ஓகே. அதுக்கு வந்து அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா அவங்களும் வந்து ஹைலி டேலண்டட். அவங்க கண்ணு பேசும், வாயும் பேசும், கண்ணு நிறைய பேசும். அண்டு எங்களோட மற்ற ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவை சர்லா மேடம் அண்ட் பாண்டியராஜன் சார், வெண்ணிராடைமூர்த்தி சார், இந்த மாதிரி ஸ்டால்வர்ட்ஸோட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் வந்து மிஸ்டர் வித்யாசங்கர் சாரை தான் நான் வந்து திரும்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அண்ட் இது ஆடியோ லான்ச்சாக இருக்கிறதுனால ஆடியோ பற்றி அதிகமாக பேசணும். மற்றபடி எல்லா டெக்னீஷியன்ஸ், எங்களோட ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஈவன் லைட்மேன்லேருந்து போன தடவையும் நான் சொன்னேன், எங்கள் ஷூட்டிங் போது நீலம் புயல் வந்தது, பயங்கரமான ஸ்டாம், அங்கே விண்டோட ஸ்பீடு, ரெயின்லாம் இருக்கும்போது கூட அந்த மழையில் லைட்டை பிடிச்சிட்டு நின்று ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் இன்றைய ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, உங்களோட ஒவ்வொரு எழுத்தும் எங்களோட தலையெழுத்தாக மாறும். ஸோ உங்களோட ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படும். மீடியா நண்பர்கள், thank you for coming and thanks a lot for everybody who have come and encouraged us. Thank you. Vanakkam, I am Vidyashankar, producer of Pannivilum Nilavu. We produced this movie under banner VS Pictures. Hriday is the hero who acted in Bombay film as child artist, and today we are launching audio of our songs which are very good
In few hours you can really go to net and hear these songs, and you will surprise how best our music director LV Ganeshan has given the music. Please listen and enjoy. Thank you.